Hallelujah. Hallelujah. நல்ல இந்த காலை வேளையும் தேவனுடைய வார்த்தை நாங்கள் கவனிக்க போகிறோம். அநேக நேரங்களிலே நாங்கள் ஆலயத்திற்கு வருகிறோம். நாங்கள் ஆலயத்திற்கு வந்து எங்களுடைய பெயர்களை டாக்கிலே பதிவிடும்படியாக நாங்கள் வந்து போகிறோம். கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற காரியம் ஞாயிற்றுக்கிழமை நான் போனேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எங்களை பார்த்து அப்படி சொன்னால் முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஏனைய ஞாயிற்றுக்கிழமையில் என்னால செய்ய முடியாது. நான் சொல்லுகிறது புரிகிறதோ தெரியவில்லை. தேவனோடு கூட நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கல் வாங்கலை செய்ய எதிர்பார்க்க கூடாது. நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ஒரு அர்ப்பணிப்பு உள்ளவர்களா இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த நாளிலே ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி இருப்பதற்கான காரணம் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து பிரச்சனை இருக்கிறது. தேவன் பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய திறமைகளையோ உங்களுக்கு முடியுமான தன்மையையோ அவர் பார்க்கவில்லை. இப்பொழுது அவருடைய வார்த்தைக்கும் அவருக்கும் கீழ்ப்படிவது. ஒன்று சாமுவேல் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவன் எதிர்பார்க்கிறார் கீழ்ப்படிதலை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிப்போம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். සාමුවෙල්ද සාමිනාසගේ හඬට කීකත් වීම පමණ දවන පූජාවලටත් යාග පූජාවලටත් සාමිනාසයේ ප්‍රසන්න වන සේක්ද. පූජාවට වඩා කීකත් වීමත් බැටළුවන්ගේ දෙලට වඩා අහුම්කම් දීම. පූජාවට වඩා කීකරු වීම, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். දේවන්දාසේ කොටස දෙනවා, මම සම්මාදම දෙනවා, මම ඉරිදට පල්ලි එනවා, මම අරක කරනවා, මම මේක කරනවා, දේව රාජ්‍ය වෙනවා, අරක කරනවා. ඒක ඔක්කොටම වඩා நான் தசம பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வருகிறேன், ஏனைய வேலைகளை செய்கிறேன், இவை எல்லாவற்றையும் விட උන්වහන්සේගේ හඬට කීකරු වීම ඉතා වැදගත්. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது மிகவும் உத்தமமான காரியம். හalleluya. ඒ සමාන විට මේ පොඩි දෙයක් කරන්න අපිට අමාරුයි. சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சின்ன காரியத்தை செய்ய சரியானமாய் கஷ்டப்படுகிறோம். මේක අද ගොඩාක් අයට තියෙන ප්‍රශ්නයක්. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற பிரச்சனை இது. අද
දවසේදී දෙවියන් වහන්සේට පැය ගාණක් වෙන් කරන්න තියෙනවා. இன்றைய நாளிலே கர்த்தருக்கு அநேக நேரங்களை நாங்கள் ஒதுக்க வேண்டி இருக்கிறது. නමුත් අපි මොකද කරන්නේ? ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? අපි එදාට දාගන්න ඔක්කොම වැඩ ටික. அன்றைக்கு தான் எல்லா வேலைகளையும் நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம். ගොඩාක් දෙනෙක්ගෙන් අහන කතාවක් තමයි මට වෙලාවක් නැහැ. ரொம்ப பேருடைய வாழ்க்கையில கேட்கிற மிக அதிகமான பேச்சு தான் எனக்கு நேரமே இல்லையே. වෙලාව නැති වෙන්න ඉස්සෙල්ලා நேரமே இல்லாமல் போறதுக்கு முன்பு වෙලාව හදාගන්න. நேரத்தை சரி செய்து கொள்ளுங்கள். ඔබගේ ජීවිතයත් සේවයත් පළමුව දෙවියන් වහන්සේට. உங்களுடைய ஊழியம் முதலாவது தேவனுக்காய் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට පළමුව ඉඩ හරින්න ඕනේ තමා තුළින් ජීවත් වෙන්න. உங்களுக்குள்ளே தேவன் வாழ்வதற்கு முதலாவது நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ තමාගේ ජීවිතයේ හැම අංශයම පළවෙනි තියෙන්න. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா அங்கத்திலும் தேவன் முதலாவதா இருக்க வேண்டும். තමාගේ ජීවිතයේ පළමුව, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக, තමාගේ පවුලේ පළමුව, உங்களுடைய குடும்பத்திலே முதலாவதாக, තීරණවලදී පළමුව, உங்களுடைய தீர்மானத்திலே முதலாவதாக, තමාගේ මුදල්වලදී පළමුව, உங்களுடைய பணத்திலே முதலாவதாக, තමාගේ ව්‍යාපාරයේ පළමුව, உங்களுடைய வியாபாரத்திலே முதலாவதாக, තමා කරන හැමදේම පළමුව වෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේ. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலும் முதலாவது இடம் இருக்க வேண்டும் தேவனுக்கு. ජෝෂුවා 24 අපිට 24 15 අපිට යමක් කියනවා. யோசுவா புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේට සේවය කිරීම නුඹලාට නරකව පෙනේ නම් ගඟවල සිටිය නුඹලාගේ පියවරු සේවය කළ දෙවිවරුන් හෝ නුඹලා වාසය කරන දේශයෙහි සිටිය අමෝරිවරුන්ගේ දෙවිවරුන් හෝ නුඹලා සේවය කරන්න කැමති කාටද කියා අදන තෝරා ගනිල්ලා. ඒත් අපි නම් මමද මාගේ පවුලද ස්වාමීන් වහන්සේට සේවය කරමියයි කීවේය. ඔව් මෙතනදී இந்த இடத்திலே අලුත් දේශයකට යන්නේ. ஒரு புதிய தேசத்துக்குள்ளே போறாங்க. විවිධාකාර දෙවිවරු ඉන්නවා. அங்கே பலவிதமான தேவர்கள் இருக்கிறாங்க. සමහර අය දෙවිවරු පස්සේ යනවා. சிலர் அந்த தேவர்களுக்கு பின்னாலே போறாங்க. මම දන්නේ තමාගේ දෙවියෝ කවුද කියලා. எனக்கு தெரியாது உங்களுடைய தேவர் யார் என்று. නමුත් මමත් මගේ පවුලත් සැබෑව දෙවියන් වහන්සේට අපි සේවය කරනවා. ஆனாலும் நானும் என் வீட்டாருமே என்றால் உண்மையான மெய்யான தேவனையே சேவிப்போம். ඒක තමා ගන්න ඕනේ තියෙන්නේ. இது நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம். හරිද? මෙතන ඉරිදට ඇවිල්ලා අපි ඔක්කොම මේවා කරලා අත්උස්සලා කෑ ගහලා ගිහලා අංජනගිලි බලනවා නම් இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லி பெரிய சத்தமெல்லாம் போட்டுட்டு மற்ற நாள்ல போயிட்டு குறி சொல்றத பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? අපිට තේරෙනවා කොහෙද යන්නේ කියලා. அப்ப எங்களுக்கு நல்லாவே தெரியுது எங்க போறீங்கன்னு. ඒකයි යොෂුවා අනිත් අය ඉදිරි ඒක කියන්නේ තමා ඒ නිවසේ පුරුෂයා. ஆகவே தன் குடும்பத்திலே தலைவனானவன் හරි වැදගත්. ரொம்ப முக்கியம். යොෂුවා කියනවා அங்கே யோசுவா சொல்லுகிறார், මම நானும் මගේ නිවසේ සියල්ල. என் வீட்டாருமோ என்று. දැන් ඒ පවුලේ සියලු දෙනා அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் යොෂුවාට තියෙනවා වගකීමක්, භාර්යාවට තියෙනවා වගකීමක්, දරුවන්ට වගකීමක් තියෙනවා. මේ හැමෝටම වගකීමක් තියෙනවා දෙවියන් වහන්සේ පසුපසෙන්ද. நாங்கள் பார்க்கிறோம் யோசுவாவுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருந்தது. அது தேவனுக்காக அவர்கள் வருவதற்கு. මගේ දෙමව්පියෝ යන නිසා මම බේරේ. என்னுடைய பெற்றோர் போறனா நான் காப்பாற்றப்படுவேன். මම දරුවෝ යන නිසා මම බේරේ. என்னுடைய பிள்ளைகள் போறனால நான் காப்பாற்றப்படுவேன். දැන් පුද්ගලික වගකීමක් තියෙනවා තමාට උන්වහන්සේ වෙනුවෙන් ජීවත්. தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது தேவனுக்காக நீங்கள் வாழுவதை குறித்து. ஹalleluya ஹalleluya. මේ කාරණාව අපි බලන්න අවශ්‍යයි. ஆகவே இந்த காரணத்தை நாங்கள் பார்ப்பது முக்கியம். මොකද අපි හැම කෙනෙකුට වගකීමක් තියෙනවා දෙවියන් වහන්සේව සොයන්න. எங்கள் எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது தேவனை தேடுவதற்கு. මොකද පුද්ගලිකව උන්වහන්සේ අපි වෙනුවෙන් මැරුණ නිසා. ஏனென்றால் தனிப்பட்ட விதத்திலே நமக்காக அவர் மரித்தபடியினாலே.
දැන් இப்பொழுது උන්වහන්සේගේ වචනේ අපිට කියන කාරණාව තමයි அவருடைய வார்த்தையில நமக்கு சொல்லப்படுகிற காரியமானது එසායා 40:31. எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். කවුරුහරි කියවන්න. නමුත් ස්වාමීන් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ සමුන්ගේ සවිය අලුත් කරගන්නෝය. ඔව්හු රාජාවෙන් මෙන් පියාඹා නගින්නෝය. ඔව්හු දුවන්නෝය. එහෙත් වෙහෙස නොවේති. ඔව්හු ඇවිදින්නෝය. එහෙත් ක්ලාන්ත නොවේති. හරි මෙතන ගොඩක් වෙලාවකට අපි කන බොන දේෙන් අපි ශක්තිමත් වෙනවා වෙන්න පුළුවන්. சில நேரத்தில் நாங்கள் சாப்பிடுகிற குடிக்கிற இந்த பானங்களிலிருந்து பலனடையலாம். නමුත් මෙතනදී இந்த இடத்திலே ආත්මිකව, ஆவிக்குரிய விதத்திலே, මානසිකව, மாம்ச ரீதியிலே, ශාරීරිකව சரீர பிரகாரமாகவே සියලු ආකාරයේ ශක්තිමත් වීමක් දෙවියන් වහන්සේ කරනවා. වහන්සේ කෙරෙහි බලා සිටින අය වෙනුවෙන්. ஆமென். எல்லா ரீதியாகவும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களை பலனடைய செய்கிறார். හරි. අපිට ශාරීරික ශක්තිය විතරක් මදි. எங்களுடைய சரீரத்துக்கான சுகம் பலன் மாத்திரம் போதாது. නේ? අපේ ආත්මික ශක්තිය ඉතා වැදගත්. எங்களுடைய ஆவிக்குரிய பலன் ரொம்பவும் முக்கியம். අපේ මානසික ශක්තිය ඉතා වැදගත්. எங்களது மனநிலையான பலன் ரொம்ப முக்கியம். නේ? කෝටියක් තිබුණත් වැඩක් නැහැ. கோடிக்கணக்கு பணம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. බැංකුවේ කෝටි ගණන් තියෙනවා. வங்கியிலே கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம். සමහර ලෙඩෙක් නම්, நீங்கள் ஒரு நோயாளியா இருந்தால், සමහර පිස්සෙක් නම් நீங்கள் ஒரு பைத்தியக்காரனா இருந்தால் වැඩක් තියෙනවා. பிரயோஜனம் இருக்குமா? ගොඩක් අය සල්ලි. இன்னைக்கு ரொம்ப பேர் எடுத்துக்கிட்டா பணம் பணம் பணம்னு தான் ஓடுறாங்க. නම ஆனாலும் ගොඩක් කල්පනා කරලා බලන්න. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். තම ආත්මීය ශක්තිමත්. உங்களுடைய ஆத்துமா பலனடையும் போது මේ බයිබලයේ කියනවානේ வேதம் சொல்லுகிறது, ආත්මීය සම්පූර්ණ ආකාරය තමයි உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று. ආත්මය තමාගේ ඇතුළාන්තය ශක්තිමත් කරගන්න දෙවියන් වහන්සේ කෙරේ බලා සිටින්න අවශ්‍යයි. உங்களுடைய ஆத்துமா சுகமா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். තමා ගොඩක් වෙලාවකට அநேக நேரங்களிலே நீங்கள் අපි දේව රාජ්‍යයේ බලවත්කම, දේව රාජ්‍යයේ උත්කෘෂ්ඨභාවය මනුෂ්‍යයන්ට ප්‍රකාශ කරනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் தேவனுடைய உன்னதமான தன்மையும் நாங்கள் மனிதர்களுக்கு சொல்லுகிறோம். මනුෂ්‍ය දකින්න අවශ්‍යයි තමාගේ ජීවිතය තුළ. மனிதர்கள் பார்க்க வேண்டும் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே. මේ දේව රාජ්‍යයේ ක්‍රියාකාරීත්වය තමා තුළ මනුෂ්‍යයන්ට පෙනෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற இந்த செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் காணுவது முக்கியம். මේ පුද්ගලයා වෙනස්. இந்த மனிதன் வித்தியாசமானவன். එයාට තේරෙන්න ඕනේ. அவனுக்கு விளங்க வேண்டும். අපි කතා කරනකොට මිනිස්සුන්ට අහගෙන ඉන්න ආසාවක් තියෙනවා. நாங்கள் பேசும் பொழுது ஜனங்களுக்கு அதை கேட்கிற ஒரு ஆசை இருக்க வேண்டும். අනිත් එක அடுத்த காரியம் අපි තේරුම් ගන්න ඕනේ. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන දෙයක් තියෙනවා. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. ප්‍රේමය. அது அன்பு. මම අසා සිටියා එක මුස්ලිම් කාන්තාවගේ සාක්ෂි. போதகர் கேட்டுக்கொண்டிருந்தாராம் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய ஒரு வாழ்க்கையின் சாட்சியை குறித்து. කෙනෙක් එයාගෙන් අහනවා. ஒருவர் அவரிடத்திலே கேட்கிறாராம், ඔබ සභාවකට ගිය පළවෙනිම දවසේ ඔබට ඇති වුණ හැඟීම මොකක්ද? நீங்கள் முதல் முறையாக ஆலயத்திற்கு போன நாளிலே உங்களுக்கு ஏற்பட்ட மனநிலை உணர்வு என்ன என்று. அவர் சொன்னாராம், මම අපේ පල්ලියට ගියා. நாங்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு போனோம், මුස්ලිම් පල්ලියට ගියා. இஸ்லாமிய ஆலயத்துக்கு போனோம். නමුත් එතන හැම කෙනෙක්ම නිකන් කරදරෙන්ම ගිහින්.
அந்த இடத்துல வந்திருந்த எல்லாரும் ரொம்பவே கரைச்சலோடு வந்திருந்த மாதிரி நான் கண்டேன். ප්‍රීතියක් මම දැක්කේ නෑ. ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை காணவில்லை. ඒ ඇතුළ ප්‍රේමයක් දැක්කේ නෑ. அவர்களுக்குள்ளே ஒரு அன்பை பார்க்கவில்லை. මා තුළ තිබුණෙත් නෑ. எனக்குள்ளேயும் இருக்கவில்லை. මමත් ප්‍රශ්නේ හිටියේ. ஏனென்றால் நானும் அப்படிப்பட்ட பிரச்சனையிலே இருந்தேன். මම හරියද කරන්නේ? நான் சரியானதை செய்கிறேன். මම ස්වර්ගයට යයිද? நான் பரலோகம் போவேனா? මම මේ කරන හැමදේම මේ වැදගත්කමක් තියනවද? நான் செய்கிற இந்த எல்லா செயலிலும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா? හරිද? ප්‍රයකිරුවා. அவள் சொன்னாராம், සභාවකට ක්‍රිස්තියානි සභාවකට ගිය පළවෙනි දවසේ මම දැක්කේ ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திற்கு நான் முதலாவது போன நாளிலே கண்டது එයාගේ මූණේ තිබුණු වෙනස. அவர்களுடைய முகத்திலே இருந்த ஒரு வித்தியாசத்தை. එයාට ප්‍රීතියක් තිබුණා. அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. දැන් මම බලපුවම මට ප්‍රීතියක් දෙන්නේ සමානව. இப்ப சிலருடைய முகங்களை பார்க்கக்குள்ள அந்த மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் தெரிய மாட்டேங்குது. අපායට ගාව කැලෙන්ඩර් වගේ. நரகத்துக்கு அச்சடிச்ச தின கலண்டர் மாதிரி. හරිද? ඊනා දැන් ඉතින් කියනකොට නෑ. இப்ப சொன்னோன்னு நல்லா சிரிக்கிறோம் நம்ம எல்லாரும். නෑ සිනාවේ දකින්නේ මේ ප්‍රීතිය. சிரிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய மன மகிழ்ச்சி. මේ ප්‍රේමය මම දැක්කා. இந்த அன்பை நான் கண்டேன் என்று, මේ වෙනස මම දැක්කා. இந்த வித்தியாசத்தை நான் கண்டேன். දැන් ඒ මට ඒක තේරුම් ගන්න පුළුවන් උනේ මගේ ජීවිතයේ මේ ප්‍රීතියක් ප්‍රේමයක් සමාදානයක් ක්‍රිස්තුස් වහන්සේ ඇති කරලා තියෙනවා. இதை நான் புரிந்து கொள்ள முடியுமா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சியையும் அன்பையும் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே ஏற்படுத்தி இருந்தபடியால் என்று. අනිත් එක ඒ මිත්‍රත්වයක්. அடுத்த காரியம் அந்த சிநேகத்தன்மை. ගොඩක් වෙලාවකට අපි කියන අයියෝ අපි මෙයාට කිව්වා සුභාරෙන් කිව්වා අර කිව්වා මේ නෑ ඔය ඔක්කොම ඉස්සරලා අපි මිත්‍රත්වයක් ඇති කරගන්නවා. சில நேரத்துல நாங்க என்ன சொல்லுவோம், நான் அவருக்கு சுவிசேஷம் சொன்னேன், இவருக்கு சொன்னேன்னு சொல்லி. அது அல்ல முக்கியம். முதலாவது ஒருவரை நண்பனாக சேர்த்து பழகுவது ரொம்ப முக்கியம். මේ කරුණාවන්ත වෙන්න. அவர்கள் மேல் கருணை உள்ளவர்களாய் இருங்கள். අපි ගොඩක් වෙලාවකට අපි අහුම්කම් දීමක් නෑ. சில நேரத்துல நாங்கள் செவி கொடுக்கிறதே இல்லை. යෝහන් 13 யோவான் 13வது அதிகாரம் 34 කියනවා. 34 35வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. මා නුඹලාට ප්‍රේම කළාක් මෙන් නුඹලා එකින් එකාට ප්‍රේම කරන ලෙස එකින් එකාට ප්‍රේම කරපල්ලායි කියා අලුත් ආඥාවක් මම නුඹලාට දෙමි. දැන් හොඳට මතක තියාගන්න මේක ආඥාවක්. நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கட்டளை. මේක කැමති නම් කරන්න නෙවෙයි. இது விருப்பமா இருந்தா செய்யற காரியம் அல்ல. මේක කළ යුතුයි. இது செய்யவே வேண்டும். මේක කළ යුතුයි. இதை செய்யவே வேண்டும். කැමති හෝ නැතා හෝ එකෙක්නාට ප්‍රේම කරන්න ඕනේ. நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவே வேண்டும். මේක තමයි අලුත් ආඥාව. இதுதான் புதிய கட்டளை. අපි සමාව දිය යුතුයි. நாங்கள் மன்னிப்பை கொடுக்கவே வேண்டும். එකිනෙකා ගැන සැලකිය යුතුයි. ஒருவரை ஒருவர் குறித்து கரிசனை எடுக்க வேண்டும். මේ අපි අවංක විය යුතුයි. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 34 කියවන බලන්නකෝ. මා නුඹලාට ප්‍රේම කළාක් මෙන් නුඹලාත් එකින් එකාට ප්‍රේම කරන ලෙස එකින් එකාට ප්‍රේම කරපල්ලායි කියා අලුත් ආඥාවක් මම නුඹලාට දෙමි. නුඹලා එකින් එකාට ප්‍රේම කරනවා නම් නුඹලා මාගේ ගෝලය බව එයින් සියල්ලන් දැනගන්නවා ඇතැයි කීසේක. දැන් අපිව දැනගන්නේ මිනිස්සු අපිව දැනගන්නේ කොහොමද? இப்போ ஜனங்களை எங்களை யார் என்று அறிந்து கொள்வார்கள். යේසුස් වහන්සේ කියන්නේ අපි ඇඳන් එන දේ. இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டார் நாங்கள் உடுத்திட்டு வர ஆடைகளை குறித்து. අපි සම්මාදම් වල දාන ප්‍රමාණය, நாங்கள் காணிக்கையில போடுற அளவை குறித்து, කොයිතරම් දුරට අපි විශ්වාසවන්තද, எந்த அளவுக்கு நாங்க நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் නෑ. இல்லை. මිනිස්සු දකින්නද? ஜனங்கள் பார்க்கிறார்களா? අපි එකිනෙකාට ප්‍රේම කරනවා. நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதை குறித்து. මේ ප්‍රේමය පෙනෙන දෙයක්. இந்த அன்பு வெளியே தெரிகிற ஒன்று. මේක ක්‍රියාවක්.
இது ஒரு செயல் உள்ளது. මේක හැඟීමකට සීමා කරන්න බෑ. இதை ஒரு உணர்வுக்கு மட்டுப்படுத்தவே முடியாது. ගොඩක් වෙලා ප්‍රේමය අපි මම මෙයාට ආදරේ. එතන නවතිනවා. நாங்க சில நேரத்துல என்ன செய்யறோம், நான் இவரை உண்மை அன்பு செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மட்டுப்படுத்தலோட இருக்கிறோம். හරිද? පැහැදිලිව අපි තේරුම් ගන්න ඕන කාරණාව தெளிவாகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது අපේ ජීවිතේ எங்களுடைய வாழ்க்கையிலே උන්වහන්සේ ඵලය බලාපොරොත්තු වෙනවා. கர்த்தர் ஒரு பலனை கனியை எதிர்பார்க்கிறார். හරිද? උන්වහන්සේ ඵල බලාපොරොත්තු වෙනවා. அவர் கனியை எதிர்பார்க்கிறார். තමාගේ ජීවිතේ ඵල දරන්න. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். දැන් මේක අත්‍යවශ්‍ය කාරණාවක්. இது மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம். නේද? අපි කියවොත් එහෙම நாங்கள் வாசிப்போம் என்றால் මතෙව් 3:8 மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம் කියවනවා. එබැවින් ආබ්‍රහම් අපගේ පියාණෝයේ කියාගන්නට නොසිතා පසුතැවෙන්නට සුදුසු ඵල උපදවා කළා. මක්නිසාද මේ ගල්වලින් ආබ්‍රහම්ට දරුවන් උපදවා දෙන්න දෙවියන් වහන්සේට පුළුවනෑ නුඹලාට කියමි. පුරාණ කියන්නේ මෙතන. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? පසුතැවිල්ලට අදාළ වූ ඵල மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. තමා පසුතැවිලි වුණ කෙනෙක්, තමා සිතුවිල්ල වෙනස් කරගෙන ගත්ත කෙනෙක්. நீங்கள் மனம் திரும்பிய ஒருவர், உங்களுடைய யோசனையை மாற்றிக்கொண்ட ஒருவர், පාපයට සමාව ලබාගත්ත කෙනෙක්, பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒருவர், නව ජීවයක් ලැබපු කෙනෙක්, ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒருவர், දෙවියන් වහන්සේගේ ගුණාංග තියෙන කෙනෙක්. தேவனுடைய சுபாவம் உள்ள ஒருவர் நீங்கள். හලෙලූයා. அல்லேலூயா. මේකයි ප්‍රකාශ වෙන්න ඕනේ. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். එතකොට මේ ඵල දැරීම තමාගේ ජීවිතේ තියෙනවද? இப்படிப்பட்ட கனி கொடுத்தல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? පසුතැවිල්ලට අදාළ වූ ඵල. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை. ආයත් අපිට කියනවා යෝහන් 15 மீண்டும் யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 16 අපිට කියනවා 15வது அதிகாரம் 16வது வசனம். නුඹලාම තෝරාගත්තා නොව මම නුඹලා තෝරාගෙන පත් කළෙමි. එසේ කලේ නුඹලා ගොස් ඵල දරන පිණිසත් නුඹලාගේ ඵල පවතින පිණිසත් මාගේ නාමයෙන් පියාණන් වහන්සේගේ නුඹලා පැහැදිලිව දැන් தெளிவாகவே இந்த இடத்திலே මම නම් දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. උන්වහන්සේ මාව හොයාගෙන ආපු නිසා. அவரே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். ஏனென்றால் போதகரை தேடி அவர் வந்தபடியால். හරි. උන්වහන්සේ මාව තෝරගත්ත නිසා. போதகரை தேவன் தெரிந்து கொண்டபடியால். නේ උන්වහන්සේ තෝරගෙන அவர் தெரிந்து கொண்டு මගේ ජීවිතේ වෙනස් කරලා அவருடைய வாழ்க்கையை மாற்றி මට උන්වහන්සේගේ දීවනා දීලා அவருடைய வரங்களை போதகருக்கு கொடுத்து සියලු දේ සපයලා எல்லாவற்றையும் கொடுத்து ආශිර්වාද කරලා ஆசீர்வதித்து සේවයක් දීලා ரோழியத்தை கொடுத்து උන්වහන්සේ බලවත් දේ මගේ ජීවිතේ කර තිබෙන නිසා මම උන්වහන්සේ ස්තුතිවන්ත වෙනවා. வல்லமையான காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிறபடினாலே அவர் நன்றி මම சொல்லுகிறார். දන්නේ ඔයගොල්ලෝගේ ජීවිතේ කොහොමද කියලා. எனக்கு தெரியாத உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று. හැමදාම ஒவ்வொரு நாளும் වහන්සේට ස්තුති. உமக்கே நன்றி. මම ඇස්සරිය නිසා நான் கண் திறந்தபடியால் මට අද ඇවිදින්න පුළුවන් නිසා இன்று நான் நடக்கிறபடியால் නේ ඉතින් ස්තුති කරා දන්නේ අදලයි මාසේ. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில கண் விழித்து எலும்புக்குள்ள நன்றி මම சொன்னீங்க? නිකන් ස්තුති කරන්න නෙවෙයි. பெருமையாய் நன்றி சொல்வதல்ல. මම අද නැකීටස්. நான் எழுந்தேன் ஆண்டவரே. නෑ අද මේවා අපි ගානක් නැනේ. අපි නැගිටින්න ඕනේ. நாம் இதெல்லாம் கணக்கெடுப்பதில்ல. இன்னைக்கு நான் எலும்பதானே வேணும். නැගිට පුරුදුලා තියෙන දැන්. அது இப்ப பழைய போயிருக்கு. වෙනවස ඕනේ නෑ. எவனும் தேவையில்லை. නේද?
මේක දැනෙන්න. இந்த உணர்வு எங்களுக்குள்ளே வர வேண்டும். නේද? මෙතන ඒකයි කියන්නේ අපි ඵල දරන්න ඕනේ කියලා කියන්නේ මොකක්ද? நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியம் என்ன? අපිට කියලා ගොස් එහෙම කියන්නේ ගොස් ඵල දරපන් කියලා කියන්නේ. ஓ, அங்கே சொல்லப்படுகிற நீங்கள் போய் என்று கனி கொடுங்கள் என்று, நீங்கள் போய் கனி கொடுங்கள் படி என்று சொல்லப்படுகிறது. නුඹලා ගොස් நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி என்று சொல்லப்படுகிறது. දැන් මොනවද කරන්න ඕනේ? அப்ப நாங்க என்ன செய்யணும்? මොනවද කරන්න? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது යන්න நாங்கள் போக வேண்டும். යන්නේ නැතුව අපි ඵල දරන්න බලනවා. நாங்க போகாம கனி கொடுக்க பார்க்கிறோம். පැලවෙන්නේ නැතුව අපි ඵල දරන්න බලනවා. முளைக்காம வளராம கனி கொடுக்க பார்க்கிறோம். මේ එක සුමානය මේ සභාවේ ඊළඟ සුමානේ තවත් සභාවක ඊළඟ සුමානේ තවත් සභාවක ඊළඟ සුමානේ තවත් සභාවක ආයෙ හැපෙන මේ පැත්තට එනවා. முத கிழமை இந்த சபையில, இன்னொரு கிழமை இன்னொரு சபையில, அடுத்த கிழமை வேறொரு சபையில, எல்லா சபைக்கும் போயிட்டு கடைசியா திரும்பி பார்க்கிறோம் இந்த சபைக்கும் போவோம் அப்படின்னு. ඵල දරයි. கனி கொடுக்க ஏழுமா? ඇයි ඵල දරයිද? ஏழுமா கனி கொடுக்க? නෑ ඕගොල්ලෝ අරගෙන බලන්න පැයක් අරගෙන நீங்கள் ஒரு கன்றை எடுத்துக்கொண்டு பாருங்கள். අද හිතවන්න එක දැන. இன்னைக்கு ஒரு இடத்துல அதை நாட்டி வச்சு பாருங்க. මෙතන පැලවෙන්නේ නැති අතව අහරලා තව දැනක හිතවන්න. இன்னைக்கு அது சரியா முளைக்காட்டி வேறொரு இடத்துல அதை நீங்க முளைக்க வச்சு பாருங்க. හතරවෙනි තැන நான்காவது இடத்துல நாட்டும் போது වල දානකොට ගහ මැරිලා. அதை குழி தோண்டி நாட்டக்குள்ளேயே அது வாடி செத்து போயிடும். ගොඩාක් අයට වෙලා තියෙන්නේ ඒකයි. ரொம்ப பேருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறது. තාම තීරණය කරන්න බෑ. இன்னமும் ஒரு தீர்மானமே எடுக்க අර முடியல. මේක හරි වැදගත් දෙයක්. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். තමා ඵල දරන්න තීරණය කරන්න ඕනේ. நீங்கள் கனி கொடுக்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். හැඟීමනෝ යන්න නෙවෙයි. ஒரு உணர்வின்படி போவதற்கு அல்ல. අයියෝ එයක් නෙමයි මෙයක් නෙමයි මට ඒ තැනටත් යන්න ඕනේ මෙතනටත්. ඒක හරියන්නේ. ஐயோ அவர் அப்படி இவர் அப்படி அதனால அந்த இடத்துக்கு போகணும் இங்கேயும் நான் போகணும் அப்படி அல்ல. බයිබලෙ මොනවද කියලා තියෙන්නේ? வேதம் என்ன சொல்லுகிறது? අපි එක තැනක ඉඳලා තමයි ඵල දරන්නේ. நாங்கள் ஒரு இடத்திலே இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். පැහැදිලිද? தெளிவாகவே මේ එක තැනක අපි පැලවෙලා අපි ඇදහිලි වර්ධනය වෙනවා. நாங்கள் ஒரு இடத்திலே நாங்கள் வேர் விட்டு வளர்ந்து வளர்ச்சி அடைந்து கனி கொடுக்க வேண்டும். ඒකල මොනවද එතන කියන්නේ ඵල දරන්නට කියලා විතරද කියන්නේ? පවතින ඵල அந்த கனி நிலைத்திருக்கும்படி. දවද ප්‍රශ්නයක්. இது ஒரு நல்ல கேள்வி. කීතනෙක් ඵල දරනවා? எத்தனை பேர் கனி கொடுக்கிறீங்க? පස් හය දෙනෙක් අත උස්සනවා බොහොම හොඳයි. நாலஞ்சு பேர் கரங்களை உயர்த்துறாங்க, ரொம்ப நல்லது. නෑ එක දෙයක් අවංක සභාව. என்ன ஒரு காரியம்னு கேட்டா உண்மையான சபை நம்ம சபை. නේ ඇයි? ஏன் මේ අය සුභාරංචි ප්‍රකාශ කරන්නේ නැහැ. இவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதே இல்லை. නේ ඵල දරනවා කියන්නේ මොකද්ද? கனி கொடுக்கிறது என்றால் என்ன? சுவிசேஷம் சொல்லி ඵල දරනවා කියන්නේ ගෙඩියනවා කියන්නේ. இப்ப கனி கொடுத்தல் என்று சொல்லுவது ஒரு காய் நான் வெளியே வருவது. ගෙඩියෙන්නු. ஒரு காய் வெளியே வருவது. එතකොට තමාගේ ජීවිතේ ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே සුභාරංචිය කියලා ගෙනාපු දෙන්නෙක් තුන් දෙනෙක්වත් ඉන්නවද? சுவிசேஷம் சொல்லி ஒரு 2 பேர் 3 பேராவது இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? ඉන්නවනම් හොඳයි. இருந்தால் ரொம்பவும் நல்ல. ඒ ඵල තාම තියෙනවා. அந்த கனி இன்னமும் நிலைத்திருக்கிறதா? ඵල දරන පිණිස கனி கொடுக்கும்படியாகவும் ඵල අවතින පිණිස. அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகவும். මම ගෙනාපු අය මගෙත් එක්ක ඉන්නවද? நான் ரட்சிப்புக்களை கொண்டு வந்தவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்களா? හරි. දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන දේ தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம். මේක මේ සභාවේ දැක්මක් තියෙන දර්ශනයක් තියෙනවා.
இந்த சபைக்கு ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருக்கிறது. අපි හැම කෙනෙක්ම තුන් දෙනෙක්ට සුභාරංචිය කියලා එයා බෞද්ධිස්මයට ගෙනල්ලා සුද්ධාත්ම බෞද්ධිස්මයට ගේන්න ඕනේ. நாங்க ஒவ்வொருவரும் 3 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசர்களாக உருவாக்கி கொண்டு வர வேண்டும். දැන් අපි දන්නවා මේක වෙන්නේම නෑ කියනවා නෙවෙයි නිසා මේක වෙනවා. නමුත් ප්‍රමාණය මදි. இந்த காரியம் சபையில நடக்காமலே இருக்க என்று சொல்ல வரவில்லை, நடக்கிறது. ஆனாலும் அது போதாது. කලුත් ඉන්නවා. புதியவர்கள் இருக்கிறாங்க. නමුත් ஆனாலும் මම කියන්නේ මේක. நான் இதையே சொல்லுகிறேன், අපි එතනින් සෑහීමකටපත් වෙන්න නෙවෙයි. நாங்கள் அதே இடத்திலே திருப்தி அடைந்து இருப்பதற்கல்ல. නෑ අපිට තියෙන තමාට අවංකවම හදවතේ තමන්ගේ මෙන්න ස්වාමිනේ මගේ ඵල. உங்களுடைய இருதயத்தில் உண்மையாய் தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே இதோ இருக்கிறது என்னுடைய கனி என்று. කීදෙනෙකුට එහෙම කියන්න පුළුවන්? எத்தனை பேருக்கு இப்படி ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? 2024 ආපු ඵලයේ 2024வது ஆண்டுல வந்த அந்த கனி ඒක නෙවෙයි. அது அல்ல. දැන් මේ අවුරුද්දේ இந்த வருஷத்திலே வந்த கனி කොහොම තියෙද? 24 විතරක් ඇවිල්ලා ඊට පස්සේ ගහේ ගෙඩියෙන් නැති වුණා. 24வது ஆண்டுல மட்டும் பலன் வந்திருந்து அதுக்கு பிறகு கனியே இல்லாம இருந்தா அந்த மரத்தை பார்க்கக்குள்ள என்ன தோன்றும்? මොනවද කරන්නේ? என்ன தோன்றும்? බයිබලේ නම් කතාවක් තියෙනවා. ඒකට මේවා දාලා පොර දාලා ඔක්කොම කරලා බලනවා. බැරිනොත් එහෙම මොනවද කරන්නේ? வேதத்திலே ஒரு கதை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மரத்திற்கு அதை சுற்றி வர துப்புரவு செய்து பசலை போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்ச காலம் பாக்குறாங்க. මොනවා කියන්නේ දෙවියන්වහන්සේ කරුණාව තමයි අපිට. போதகர் சொல்றார், தேவனுடைய இரக்கம் தான் இந்த காலம் வரைக்கும் நமக்கு. නැත්තම් ගහ කපලා ගොඩක් දවස්. அப்படி இல்லாவிட்டால் இந்த மரத்தை வெட்டி ரொம்ப காலமாக இருக்கும். මේව දේශනා කරලා තේරෙන්නේ නැත්තම් ඉතින් මම හිතන්නේ ආයෙ තේරෙයි කියලා. இந்த மாதிரி பிரசங்கம் செய்து உங்களுக்கு புரியாவிட்டால் நான் நினைக்க மாட்டேன் இதற்கு பிறகும் இப்படிப்பட்ட பிரசங்கம் செய்து புரியும் என்று. අපි සෑහීමකටපත් වෙලා ඉන්නේ. අපි එනවා, අපි දේශනාව අහනවා, දසෙන් කොටස දානවා, සම්මාදම දානවා, හලෙලුයා කියනවා, අපි ගෙදර යනවා. இப்ப நாங்க ஆலயத்துக்கு வருகிறோம், காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? அதற்கு பிறகு வீட்டுக்கு போயிட்டு நாங்க ஒரு திருப்தி அடைந்து இருக்கிறோம். හාස්කමත් වෙනවා. அற்புதங்களும் நடக்கிறது. ඒකත් හාස්කමත් අරගෙන යනවා ගෙදර. அந்த அற்புதங்களை எடுத்துக்கிட்டே தான் வீட்டுக்கு போறது. හාස්කම ලැබුණ මිනිහා හොයා ගන්න අමාරුයි. அற்புதம் நடந்த மனுஷனை தேடி கண்டுபிடிக்க கூட கஷ்டமா இருக்கு. ඒ ගෙනාපු මනුස්සයෙක් දන්නේ නැහැ මේ මනුස්සයා කොහෙද කියලා. ஏனென்றால் அழைத்து கொண்டு வந்த மனுஷனுக்கும் தெரியாது அந்த மனிதன் எங்கே இருக்கிறான். ඒක තමයි මේ අපි බලන ගමනවස් ගොඩක් කරලා ඉතින් බලන ඇයි සභාවේ මේ මන්දගාමී තත්ත්වයක් තියෙන්නේ. போதகர் யோசிக்கிறார், ஏன் இந்த சபை ஒரு மந்த நிலைமையிலே இருக்கிறது என்று. ඔගොල්ලෝ හිතන්නේ ඔගොල්ලෝ දොස් කියලා ඔගොල්ලෝ හොඳ සභාවක්. ඔගොල්ලෝ හොඳ මිනිස්සු. நீங்க நினைக்க வேணாம் உங்களை பார்த்து நாங்க குற்றம் சொல்றோம்னு சொல்லி இல்ல இல்ல, நீங்க நல்ல மனிதர்கள், நல்ல சபையில இருக்கிறவர்கள். හොඳ වෙලා මදි. நாங்கள் நல்லவர்களாக இருந்து மட்டும் போதாது, අපි ඵලධර්මය වෙන්න ඕනේ. நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். මේ දෙවියන් යේසුස් වහන්සේ ආව ගහකට ලස්සන ගහ. இயேசு கிறிஸ்துவானவரும் ஒரு அழகான செழிப்பான மரத்தை பார்த்து வந்தார். ඔහු බඩේ වෙලා හිටියා. அவர் பசியோடு இருந்த நேரம் அது. ගහගාවට ආපුවම அந்த மரத்தடியிலே வந்த பொழுது ලස්සන ගහ, හොඳ ගහක්. அது ஒரு நல்ல மரம், மிகவும் செழிப்பான மரம். ගෙඩි නෑ. ஆனாலும் கனி இருக்கவில்லை. යේසුස් මොනවද කරේ? இயேசுவானவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? மரத்தை பார்த்து சபித்தார். ඵල නැති ගහකට කවදාවත් ආශිර්වාද කරන්නේ නැහැ. கனி கொடுக்காத ஒரு மரம் எப்பவுமே அது ஆசீர்வாதமான மரமாய் இருக்காது. ඵල දැරීම අවශ්‍යයි. கனி கொடுப்பது மிகவும் முக்கியம். වහන්සේ අපිව ගලවාවේ මූලික කාරණා ඵල දැරීම. எங்களை அவர் ரட்சித்தார், விடுவித்தார். இதற்கான முக்கிய காரணம் நாங்கள் கனி கொடுக்கும்படியாகவே. සිල්වාකාර ඵල දැරීම. எல்லாவித ரீதியிலும் கனி கொடுக்கும்படியாக. මනුෂ්‍ය மனிதர்கள் மாத்திரமல்ல, තමගේ ජීවිතේ ඵල දරන්න ඕනේ. உங்களுடைய வாழ்க்கையை கனி கொடுக்க வேண்டும். තමගේ ආර්ථිකේ ඵල දරන්න ඕනේ. உங்களுடைய பொருளாதாரத்திலே கனி கொடுக்க வேண்டும். තමගේ ඉගෙන ගත්ත දේ ඵල දරන්න ඕනේ. நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியிலிருந்து கனி கொடுக்க තමා வேண்டும். වපුරන දේ ඵල දරන්න ඕනේ. நீங்கள் விதைக்கிற விதைகளிலிருந்து ව්‍යාපාරේ ඵල දරන්න ඕනේ. உங்களுடைய வியாபாரத்திலிருந்து கனி கொடுக்க வேண்டும். අපේ නිවස ඵල දරන්න
කීදෙනෙක් කියනවාද අපි පළදාන? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க நானும் என் வீட்டாரும் கனி கொடுப்போம் என்று? අද ඉඳලා இன்று தொடக்கம், අද ඉඳලා இன்று தொடக்கம். ස්වාමිනී கர்த்தாவே, මේ ඵල නොදැවීම අපෙන් අයින් කරන්න. இந்த கனி கொடுக்காமல் இருக்கிற தன்மையை எங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்க. අපි නැගිට සිටිමු. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம்.